நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரசிகர்களா இருந்த எங்களுக்கு இன்னைக்கு தொண்டர்களாகிய ஒரு ஸ்டேஜ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு பொறுப்பு வந்திருக்கு. சில பேருக்கு இப்பயே பயத்தை உண்டாக்கிருக்கு. ஒரு பதிவை போடுறாங்க, மறுபடியும் அதை அழிச்சிடுறாங்க. விமர்சனங்கள் குறைவாகத்தான் வருது, பாசிட்டிவ் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. கொடி பத்தி விமர்சனம் வைக்கிறவங்களும் ஒரு உள்நோக்கத்தோட தான் வைக்கிறாங்க. இது ஜெயிக்காது, வராது, போவாதுன்னு. விஜய் வந்துட்டா நம்ம ஆதரிக்கிற கட்சி எங்க டம்மி ஆயிடுமோன்ற ஒரு பயத்தின் காரணமாக கூட விமர்சனம் வைக்கிறவங்க பேசலாம். கொடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழர் மரபு சார்ந்த, தமிழர் தொல்லியல் சார்ந்த பல பழைய விஷயங்களை கொண்டு அதை மறுபடியும் நினைவுபடுத்துற மாதிரி பல விஷயங்களை கொண்டு வராருன்னும் போது அது பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையான திராவிட அரசியலும் இந்த தமிழ் தேசியம் ஒன்று சேரும் போது மிகப்பெரிய ஒரு புரட்சி அரசியல் மாற்றம் ஏற்படும் நாங்கள் நம்புறோம். பின்வரிசையில் தான் சந்திரசேகர் அவர்களையும் அவங்க அம்மாவையும் உட்கார வச்சிருக்காங்க. அவங்க அம்மா கூப்பிடும்போது அவர் கண்டுக்காமல் போறாரு. இதற்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க ஒய்ஃப் ஏன் வரல, இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்கல்ல. இதற்கு நீங்க ஒரு கட்சி தொண்டனா நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்ல திருமணமோ சுப நிகழ்ச்சியோ கிடையாது அம்மா அப்பா பக்கத்துலாம் உட்காந்து பண்றதுக்கு. அங்க என்னன்னா மாவட்ட நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல் வரிசையில பொதுச்செயலாளர், அதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகிகள்லாம் உட்கார வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்திலே தான் அம்மாவும் அப்பாவும் உட்கார வச்சிருந்தாங்க. பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. வெளியே வர சொல்லு, வெளியே வந்தா என்ன நடக்கும்னு தெரியாது உங்களுக்கு. வெளியே வரும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நிறைய பேர் நான் கூட என்னோட பதிவு கீழே நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் உங்க தலைவர் வெளியே வர சொல்றா, அப்புறம் பார்க்கலாம். பத்திரிகையாளர் சந்திக்க சொல்றா, அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அவர் எல்லாரையும் சந்திக்க தான் போறாரு. நீங்க கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தான் போறாரு. நீங்க ஏன் பயப்படுறீங்க, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? பதட்டப்படுறாங்க தலைவா இவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாநாடு எப்போ நடக்க போகுது, எங்க நடக்க போகுதுங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? வணக்கம் ராம்குமார் அவர்களே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன். முகத்தை பார்த்தாலே தெரியலையா எப்படி இருக்கீங்கன்னு வேற கேக்குறீங்களே. மகிழ்ச்சியின் உச்சத்துல இருக்கோம் நாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட கொடி இன்னைக்கு ஏற்றி இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த தருணத்துல உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது? இல்ல, நாங்க ரொம்ப நாள் பல நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாள், இனிய நாள், இன்ப நாள், இப்படி என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். அப்படி ஒரு சந்தோஷத்துல நாங்க இருக்கோம். ஏன்னா இத்தனை வருஷம் 25 வருஷம் சினிமாவை கட்டி ஆண்ட ஒரு மனுஷன், அவரோட முதல் அத்தியாயமான அரசியல் அத்தியாயம் இப்போ தொடங்குது. இந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னும் போது பயங்கர எமோஷனலா இருக்கு. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்க பொதுச்செயலாளர் தளபதி அவர்கள்லாம் ரொம்ப எமோஷனலா கண்காலிங்கே போயிட்டாங்க அவங்க. ஏன்னா அந்த பாடல்ல பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அது எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளோ பிரச்சனைகள், வரலாமா வேணாமான்னு சொல்லி பல கேள்விகள் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு தளபதி டே வந்துட்டான்டா பார்த்துக்கலாண்டான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தார் பாருங்க. காலு அந்த காலுக்கே அவரை நாங்க கொண்டாடலாம். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் வெற்றி தோல்வி என்றதெல்லாம் யோசிக்காம நான் முதல்ல வரேன், அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லி தைரியமான ஒரு கால் எடுத்து இப்போ இறங்கி கொடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரசிகர்களாக எங்களுக்கு இப்போ நாங்கள் தொண்டர்கள், எங்களுக்கு இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் போயிருக்கோம். ரசிகர்களாக இருந்த எங்களுக்கு இன்னைக்கு தொண்டர்களாகிய ஒரு ஸ்டேஜ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பொறுப்பு வந்திருக்கு. என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் பேசணும், எது பேசக்கூடாது. ஏன்னா நீ இப்போ இதுக்கு முன்னாடி ரசிகனா நீங்கள் என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பேசலாம், ஒரு சுதந்திரம் இருந்தது. இப்போ ஒரு கட்சியோட தொண்டர் என்னும் போது அதுக்கு நிறைய அக்கறையோடையும் நிதானத்தோடையும் பொறுமையோடையும் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப நிதானமா பக்குவமா கையாள வேண்டிய ஒரு பொறுப்பு தொண்டர்களாகி நமக்கு எல்லாம் வந்திருக்குன்னும் போது அது ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்தது. கொடி எப்படி இருக்கும், என்ன கலரில் இருக்கும், என்ன மாதிரி பேட்டர்னில் இருக்கும், என்ன மாதிரி லோகோ இருக்கும், தளபதி முகம் இருக்குமா இருக்காதா, நிறைய டிபேட்லாம் போயிட்டு இருந்தது. என்ன கலரில் இருக்கும்ன்றதெல்லாம் நிறைய டிபேட் போயிட்டு இருந்தது. கரெக்டாக அவர் அப்படி காட்டின உடனே 2 யானை, அந்த வெற்றி வாகை சூடக்கூடிய அந்த பூ, அந்த சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், பச்சை நிறம், நட்சத்திரங்களில் பச்சை நிறம், ஒரு நீல நிறங்கள்லாம் கூட அந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னும் போது ரொம்ப டீட்டெயில்டிங்கான ஒரு கொடியா இதை நான் பார்க்குறேன். இது நிறைய பேர் இப்போ டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். சிவப்புக்கு என்ன அர்த்தம், மஞ்சளுக்கு என்ன அர்த்தம், நீலத்துக்கு என்ன அர்த்தம், பச்சைக்கு என்ன அர்த்தம்னுலாம் சொல்கிறாங்க. பல அரசியல் ஆய்வாளர்கள் அந்த பழைய அந்த அரசியல் ரீதியாக அணுகக்கூடிய பழைய ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தமிழர் மரபு சார்ந்த ஒரு கொடியாக நாங்கள் இதை பார்க்குறோம். இந்த மஞ்சள் வெற்றி திலகத்தை குறிக்குது. சிவப்பு அந்த போர்களுக்கெல்லாம் மன்னர்கள் போனாங்கன்னா அது வெற்றி, ஜெயிச்சுட்டு வர ஒரு வெற்றி திலகம். மஞ்சள் இன்னைக்கும் நம்ம நல்ல சுப காரியங்களுக்கு மஞ்சள் குங்குமத்தை பயன்படுத்துகிற மாதிரி மஞ்சள் என்பது தமிழர் ஒரு பண்பாடு. தமிழர்கள் அந்த டைமில் வெற்றி திலகம் இடுவாங்க மன்னர்களுக்கு. ஜெயிச்சுட்டு வர மன்னருக்கு அந்த அந்த பூ வாகை பூவை சூடி மாலையை சூடி வெற்றி திலகம் இடுவாங்க. அது மஞ்சள் வெற்றி திலகத்தை குறிக்குது. சிவப்பு என்பது ஏழை எளிய மக்களின் அந்த பாட்டாளி வர்க்கத்தோட அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை குறிக்குது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிவப்பு மஞ்சள், அது பச்சை நிறம் இந்த விவசாயம், இந்த மண் சார்ந்த விவசாயம், இந்த மாதிரி பழைய விஷயங்களை பத்தி இதை சொல்லுதுன்ற மாதிரி சொல்றாங்க. நீலம் என்பது நிழல், அதாவது என்னது அந்த ஆகாயம் கடல் நீளமா இருக்கு. அது மாதிரி எங்களோட
கட்சியோட கொள்கையும் வந்து வானம் சார்ந்து பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தான்ற மாதிரி அந்த நீளத்தை வச்சு பேசுறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நீலம் என்பது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு நிறமாகவும், பச்சை என்பது வந்து இந்த இஸ்லாமியர் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு டிபேட்டை உருவாக்கி இருக்கு. ஆரோக்கியமான ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கு. யானை என்பது வந்து போர்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்க, விவசாயத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு போர் ஜெயிக்கணும்னா யானை பலம் என்பது எவ்வளவு அவசியமா இருக்குன்றதெல்லாம் வந்து அதை வச்சு ஒரு டிபேட் போய்கிட்டு இருக்கு. ஆக கொடி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கா பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லுது அந்த கொடின்ற மாதிரிலாம். இப்போ இவங்க டீட்டெயிலிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ சோஷியல் மீடியால பரவலா போய்கிட்டு இருக்கு. நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்களை படிக்கிறோம். ஓ இப்படி ஒன்று இருக்கா, ஓ இந்த மாதிரியாவும் பார்க்கலாமா, இப்படி ஒரு கோணத்துல இதை அணுகுறாங்களே. இந்த ஆய்வு சார்ந்து இப்போ பச்சைன்னா உங்களுக்கு இந்த வந்து விவசாயம், இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த தமிழர் பண்பாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொன்மையான சில விஷயங்கள் பத்தி எல்லாம் சொல்றாங்க. இந்த யானை எதுக்குன்னா, அதுக்கு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்ம வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி படம் இருக்கும் வாசக்கால, அது 2 யானை வந்து மாலை போடுற மாதிரி இருக்கும். யானை என்பது வந்து தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு அது தன் வாழ்வியல் நெருக்கமான ஒரு விஷயமா வச்சிருந்தாங்கன்றதை பத்தி இந்த ஆய்வு சார்ந்து, வரலாற்று ஆய்வு சார்ந்து பேசக்கூடிய பல வல்லுநர்கள் வந்து அதை டிகோட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆக ஒரு ஹெல்த்தியான ஒரு டிபேட்டா இந்த கொடி சம்பந்தப்பட்டது ஒன்று மாறி இருக்கு. தளபதி அவர்களும் என்ன சொன்னாரா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற நாள் வந்து எனக்கு தெரியும், மாநாட்டுக்காக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல வந்து இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்கு, அந்த வரலாறு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய வரலாறுலாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து அந்த மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த, எளிய மக்களின் அரசியலை பேசக்கூடிய, எப்படி சொல்றது, இந்த தமிழ் சுத்தியே இருக்கக்கூடிய ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அந்த கொடியில வச்சிருக்காரு. இந்த சமத்துவம், சகோதரத்துவம், சமத்துவம், அப்புறம் சமூக நீதி, இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு கொடியாகவும் இது வந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு தொண்டர்களா எங்களுக்கு அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. ஓ இதுல இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு போல. நம்ம இந்த கொடி இப்போ எடுத்துன்னு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு ரசிகர்களா இருந்து இப்போ தொண்டர்களா மாறி இருக்கும். இந்த கொடியை எடுத்துன்னு போய் மக்கள் மனசுல பதிய வைக்கணும். ஏன்னா கொடி என்பது வந்து ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அந்த கொடி தான் அவனுக்கு வந்து எல்லாமே, ஒரு தொண்டனுக்கு அதை வந்து அவனை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஒரு உந்துதலா இருக்கும் அந்த கொடி. அதை கட்டிக்கிட்டு கொடியை வச்சுக்கிட்டு, முன்னாடி நாங்கள் எங்களோட மக்கள் இயக்கக்கூடிய வந்து உன்னால் முடியும் அந்த வெள்ளை கலர் கொடி ஒன்று பார்த்துருப்பீங்க. அதையவே வந்து பல இடங்கள்ல வந்து நாங்கள் அதை கொண்டு போய் அது நம்ம நிறைய பேர் ஆர்வமா தலையில கட்டிப்பான், உடல்ல கட்டிப்பான், தோல்ல போட்டுப்பான். ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அதுதான் வந்து ஒரு அடையாளமும் சரி. அந்த நான் வந்து டிவி கட்சி சார்ந்தவன் பண்ற ஒரு அடையாளமே உனக்கு சொல்ல வருது. உன்னோட அடையாளமா காட்டுறதே வந்து அந்த கொடி தான். அந்த கொடி தான் இனி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பறக்க போகுது, தமிழ்நாட்டின் முகமாக மாறப்போகிறதுன்றதெல்லாம் வந்து தளபதி அவர்கள் பேசியிருந்தாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக போயிருந்தது. பாடல் பற்றி நம்ம பேசி ஆகணும். நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட பாடல் வந்து விவேக் அவர்கள் எழுதினாரு, இசை வந்து தமன்னு சொன்னாங்க. நானும் என்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டிருந்தேன். வரிகள்லாம் நல்லா வந்திருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த லெவலுக்கு ரொம்ப டெப்த்தாக நாங்கள் முன்னாடியே சொன்னோம் இது ஆளப்போகிற கொடின்ற மாதிரிலாம் வந்து வரிகள்லாம் வச்சு ரொம்ப, எப்படி சொல்றது, ஒரு ரசிகனை வந்து டெம்ப் பண்ணுது. அது உணர்ச்சிக்கு மிகுந்த ஒரு பாடலா அது வந்திருக்குன்னும் போது ரொம்ப பயங்கரமா இருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் வர வழியிலெல்லாம் கூட, இந்த மெட்ரோல பஸ்லாம் வர வழியிலெல்லாம் கூட அந்த பாடல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அங்கங்க. இப்பவே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டான், பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு எப்படி சொல்றது, பயங்கரமா காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு கட்சியோட அந்த கொடியும் அந்த பாடலும் வந்து மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு. இன்னும் வரும் நாட்களில் பார்க்கலாம் என்ன மாதிரி சில தாக்கத்தை இந்த கொடி ஏற்படுத்துது, அரசியல் ரீதியா இது வந்து எப்படி அணுகுறாங்க. சில பேருக்கு இப்பயே பயத்தை உண்டாக்கி இருக்கு. ஒரு பதிவை போடுறாங்க, மறுபடியும் அதை அழிச்சிடுறாங்க. நிறைய பயத்தை ஏற்படுத்தி இருக்குது. இப்பவே எங்களுக்கான ஒரு இது நல்லா தெரியுது. நமக்கான பிரகாசமான ஒரு பாதை இருக்கு. மக்கள் அதை அழகா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. விமர்சனங்கள் குறைவாகத்தான் வருது, பாசிட்டிவ் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு கொடி பத்தி. விமர்சனம் வைக்கிறவங்களும் வந்து ஒரு உள்நோக்கத்தோட தான் வைக்கிறாங்க. இது ஜெயிக்காது, வராது, போவாதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு அஜெண்டா இருக்கு. விஜய் வந்துட்டா நம்ம ஆதரிக்கிற கட்சி எங்க டம்மி ஆயிடுமோன்ற ஒரு பயத்தின் காரணமா கூட விமர்சனம் வைக்கிறவங்க பேசலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும், பொதுமக்கள்லாம் இதை நல்லா அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே, பாட்டெலாம் கூட நல்லா இருக்கே, ரைட்டு, அடுத்து விஜய் என்ன பேச போறாரு, கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்ல போறாரு. கிட்டத்தட்ட இந்த கட்சியோட கொடியிலேயே வந்து அவரோட கொள்கையை வந்து ஓரளவுக்கு ரிவீல் பண்ணிட்டார் மறைமுகமா. இன்னும் அவர் வாயில அவர் பேசணும். அது பேச வேண்டிய இடம் மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து நான் இன்னும் பயங்கரமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்றது சொல்லிட்டாரு. அடுத்த அந்த மாநாட்டை எப்போ வைக்க போறாங்கன்றதை நோக்கி நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் வந்து நமக்கு இந்த கோட்டு வெளியீடு இருக்கு. இந்த கோட்டு செலிப்ரேஷன், இந்த வெற்றி விழாவை சேர்த்து அந்த மாநாட்டில் நாங்கள் கொண்டாடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அந்த மாநாடு எப்போ நடக்க போகுது, எங்க நடக்க போகுதுங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இல்ல, இடம் தேர்வு நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அது ஒரு இடம் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி என்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இன்னும் மற்ற இடங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஏதாச்சும் ஒரு இடத்த வந்து ஃபைனலைஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட செப்டம்பர் இறுதியில தான் அந்த மாநாடு நடக்க போகுது. அது அந்த இடம் தேர்வுன்றது வந்து ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒருத்தர் 2 பேர் கிடையாது. இன்னைக்கே வந்து அந்த பனையூர் ஆஃபீஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட 1000 பேர், கிட்டத்தட்ட 2000 3000 பேருக்கு மேலே அங்கே திறந்துட்டாங்க. கிட்ட உள்ள அனுமதி பண்ண முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்தது. அந்த ஏரியாவே பயங்கர டிராஃபிக் ஜாம் போது சின்ன ஒரு ஈவெண்ட்டுக்கே இவ்வளோ கூட்டம் வராங்கன்னும் போது மாநாடு என்பது வந்து உங்களுக்கு மாநிலம் தழுவி வரக்கூடிய ஒரு முதல் ஒரு லான்ச் என்னும் போது அது மிகப்பெரிய ஒரு ரஷ் இருக்கும். நாட் ஓன்லி தமிழ்நாடு, கேரளாலேருந்து வர ரசிகர்கள் தன்னார்வமாக வருவாங்க, கர்நாடகாலேருந்து வரக்கூடிய ரசிகர்கள் வருவாங்கன்னும் போது அங்கே மக்கள் பயங்கரமாக திரளக்கூடிய ஒரு இடம். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேருக்கு வந்து கூடனாலும் கொல்லக்கூடிய ஒரு இடமா வேணும்ன்றதுனால தான் அந்த இடம் தேர்வுக்கு இவ்வளோ டிலே. கிட்டத்தட்ட அது ஒரு இடத்த ஃபைனல் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும். இந்த செப்டம்பர் மாத இறுதியில் அந்த இப்போ நம்ம கொடி எப்படி பறக்குதோ அப்போ வந்து தளபதியோட ஸ்பீச் வந்து இந்தியா முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறும். அது நடக்கும்போது பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த நிகழ்வே. இந்தியான்னு எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, இப்போ இந்த கொடியில் ஒரு இடத்துல வந்து 28 ஸ்டார்ஸ் இருக்குது. 28 ஸ்டார்ஸ் வந்து 28 ஸ்டேட்டை குறிக்குது. அதில் 5 ஸ்டாரை ஹைலைட் பண்ணியிருக்காரு. அது வந்து இங்கே சவுத் இந்தியா ஸ்டேட்ஸை குறிக்குது. தமிழர்கள் இந்தியாவே டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவரு. சிஎம் மட்டும் இல்ல, பிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு இல்ல ரொம்ப இது வந்து மிகைப்படுத்திய ஒரு வார்த்தையை சொல்கிறது எல்லாமே அப்படி நாங்க நினைக்கல. இப்ப நீங்க சொல்லும் போது உங்களோட பார்வை வந்து இப்படியும் இருக்கு. இது புதுசா இருக்கு எனக்கு. இது தமிழர் மரபு சார்ந்த தமிழ் இனத்தை சார்ந்த தமிழர்கள்லாம் இப்படி எல்லாம் இதை வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட ஒரு பிரதிபலிப்பா தான் இந்த கொடியில வந்து பல விஷயங்கள் வச்சிருக்காங்கன்றதெல்லாம் நாங்க அந்த தமிழ் ஆழ்வாளர்கள் சார்ந்து நாங்கள் அப்படி பார்த்துட்டு வந்தோம். இப்போ நீங்கள் அந்த நட்சத்திரங்களை ஸ்டார்ஸை வச்சு நீங்கள் ஸ்டேட்ஸு பிஎம் லெவலுக்கு போயிட்டீங்க. காலம் தானே அதை பதில் சொல்லணும். ஒருத்தனை வந்து எந்த இடத்துக்குனாலும் மக்கள் ஒருத்தரை நேசிச்சிட்டாங்கன்னா அவங்க எந்த லெவலுக்குனாலும் போகலாம். அது காலம் தான் பதில் சொல்லணும். இப்போ நீங்கள் கொடுத்த கோணமே எங்களுக்கு புதுசாக இருக்குது. அதை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கு நான் பதில் சொல்லவே முடியும். பட் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதையுமே தடுக்க முடியாது தலைவா. அதுதான் உண்மை, நிதர்சனம் அதுதான். இப்போ அவர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அவருக்கு வந்த விமர்சனங்கள், அபியூசஸ் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ் சினிமாவில் உருமாறி இன்னைக்கு முதல் இடத்துல அவர் அமர்ந்திருக்கார். அதே உழைப்பு, அதை விட அதிகமான உழைப்பும் இது அரசியல் அவர் கொடுக்க போறாரு. ஏன்னா மக்கள் பிரச்சனையை பத்தி பேச போறாரு, நல்லது கெட்டதை பத்தி பார்க்க போறாரு, மக்களை சந்திக்க போறாருன்னும் போது அதை விட கூடுதல் பொறுப்பு அவருக்கு இருக்கு. அதனால வந்து அதுல எந்த அளவுக்கு அவர் உழைப்பை கொடுத்து அவர் நடிச்சு இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காரோ அதை விட 100 மடங்கு உழைப்பையும் உண்மையும் கொடுக்க போறாரு. அவர் வந்து சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்திற்காக அரசியலுக்கு வரவில்லை, புகழ் பேருக்காக ஒரு அரசியலுக்கு வரவில்லை. இன்னமும் வந்து வறுமை கோட்டு கீழே எத்தனை மக்கள் இருக்காங்கன்றதெல்லாம் வந்து ஒரு நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லுதுன்னும் போது இவங்களெல்லாம் நம்ம மாற்றணும். ஒரு நாளைக்கு 500 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத மக்கள் ஒன்றும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னும் போது அவங்களோட வாழ்க்கையை மாற்றத்துக்கு என்ன செய்யணும், என்ன மாதிரி திட்டங்களை நம்ம செயல்படுத்தணும், நம்மளோட செயல் திட்டங்கள்லாம் என்னென்னன்றதெல்லாம் வந்து அவர் மாநாட்டில் பேச போறாரு, மக்கள் வந்து சந்திக்க போறாருன்றதுனால கடுமையான உழைப்பை கொடுக்க போறாரு. மக்கள் ஒன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவர் என்னைக்குமே ராஜா தான். அதை தான் வந்து இந்த 3 எழுத்து மந்திரம் எப்பவுமே ஒழிக்கும்ன்றது அந்த பாட்டிலே அவங்க சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர், அண்ணா, அதுக்கு பிறகு வந்து தளபதி விஜயன்றதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நிச்சயமா வந்து எம்ஜிஆருக்கு பிறகு எங்கள் தளபதியை மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை ஒரு ரசிகனாகவும் தொண்டனாகவும் எனக்கு இருக்கு. மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ 26 வரும், எப்போ நாங்கள் ஓட்டு போடலான்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் மக்களும் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்த போகிறார் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் இந்த 2026. ஓகே, கொடிக்குள்ளேயே இந்த அளவுக்கு தமிழ் மரபு, தமிழ்னு பேசுற அவரு கண்டிப்பா அரசியலையும் தமிழ் தேசிய அரசியல் அவர் முன்னெடுப்பாரா? இல்ல நிச்சயமா. அதுதான் நிறைய பேர் சொல்றது விஷயம் என்னன்னா, திராவிட சித்தாந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதுல இருக்கு. இப்போ என்னன்னா அந்த நீலம் அந்த பச்சை என்பது எதை குறிக்குது, சிவப்பு என்பது எதை குறிக்குதுன்றதெல்லாம் சொல்லும் போது வந்து இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இந்த உழைக்கும் வர்க்கத்தோட இந்த நம்ம மொழிக்காக நம்மளோட உரிமைகளுக்காக போராடி உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்காகலாம் வந்து ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு போற்றும் விதத்துல அந்த சிவப்பு இருக்கிற மாதிரிலாம் கூட சொல்றாங்க. இந்த திராவிட சித்தாந்தமும் தமிழ் தேசிய சித்தாந்தமும் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து கம்பைன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கிறது மாதிரியும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க போது, அவர் ஒரு தமிழர், இந்த மண்ணில் பிறந்த ஒரு தமிழர், அவருக்கு அந்த உணர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால வந்து அவர் அந்த தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தமிழர்கள் தானங்க நாட்டை ஆண்டானுங்க, ராஜ சோழ பாண்டியர்கள்னு பல வரலாறு நமக்கு இருக்கு, மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு நம்ம தமிழுக்கு இருக்குன்னும் போது அதை வந்து முன்னிறுத்துறதுலையோ அதை நம்ம தமிழனா சொல்லிக்கிறதுல நமக்கு என்ன ஒரு குறை வந்துட போகுது. அதை கூட அவர் வந்து நினைச்சிருக்கலாம், அவருக்கு அந்த உணர்வு இருக்கலாம். தமிழ் தேசியம் பேசினாலும் நல்லது தானே, இது ரெண்டும் 2 கண்கள் மாதிரி தான். நமக்கு வந்து இவங்க வந்து திராவிட சித்தாந்தம் என்றதே வந்து வேற மாதிரி ஒரு கோணத்துல கொண்டு போய் இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான திராவிட அரசியல்லாம் என்ன, பெரியார் என்னத்தை வலியுறுத்தினார், அம்பேத்கர் எதை முன்னிறுத்தினார்ன்றதெல்லாம் வந்து இன்னைக்கு டைல்யூட் ஆகி இன்னைக்கு இருக்கிற ஆளும் அரசும் சரி ஆண்ட அரசும் சரி அது வேற ஒரு கோணத்துக்கு தரம் புரண்டு போயிட்டாங்களோ. உண்மையான திராவிட அரசியல்லாம் என்ன, சமூக நீதி அரசியல்லாம் என்ன, சமத்துவ அரசியல்லாம் என்னன்றதெல்லாம் வந்து இன்னைக்கு மாறி போயிடுச்சோன்ற மாதிரிலாம் ஒரு டவுட் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலலாம் நிலவுதுன்னும் போது
தளபதி அவர்கள் வந்து திராவிட அரசியல் இருக்கிற நல்ல கருத்துக்கள் அவர் அப்பயே மேடைகளில் பேசியிருப்பார். நீங்க அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராஜரை படிங்கன்னும் போது அவர்கள் சொல்லிய கருத்துக்கள் என்ன, அவங்க என்ன மாதிரி விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன மாதிரி போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க, பெண் விடுதலைக்காகவும் சம உரிமைக்காகவும் அம்பேத்கர் மாதிரி பெரியார் மாதிரி பல தலைவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கலாம் படிங்கன்றாரு. கொடியில பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தமிழர் மரபு சார்ந்த தமிழர் தொல்லியல் சார்ந்த பல பழைய விஷயங்களை கொண்டு வந்து அதை மறுபடியும் நினைவுபடுத்துற மாதிரி பல விஷயங்களை கொண்டு வராருன்னும் போது அது பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த திராவிட உண்மையான திராவிட அரசியலும் இந்த தமிழ் தேசியம் ஒன்று சேரும்போது மிகப்பெரிய ஒரு புரட்சி அரசியல் மாற்றம் ஏற்படும் நாங்கள் நம்புறோம். அது வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை இனிமே வந்து அதை ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து அந்த கொடியில உணர்த்துது எங்களுக்கு பார்க்கும்போது. தமிழர் பிளஸ் இந்த திராவிட சித்தாந்தம் அண்ட் பெரியாரிசம் அண்ட் அம்பேத்கரிசம் கம்யூனிசம் மார்க்சியம் நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ அதெல்லாமே அந்த கொடியில இருக்கு. சமத்துவத்தை பேசுற ஒரு கொடியா இருக்கிறதுனால அனைவருக்குமான தலைவராக தான் எங்க தளபதியை நாங்கள் முன்னிறுத்துறோம். நிச்சயமா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். 26 நம்மளது தான். ஓகே, இப்போ நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்க டிஎம்கே இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அவங்க ஒரு பக்கம் போடுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயத்த போடுறாங்க. அதை கோட் வெயிட் பண்ணி நீங்க வந்துட்டு மீச டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் போடுறீங்க. எப்படி உங்களுக்கு அந்த தைரியம், இந்த தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? இல்ல தைரியம் என்பது கிடையாது, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயத்தின் வெளிப்பாடாக தான் அதை நான் பார்க்குறேன். நாங்கள் எதனா பயப்பட்டோமா பதட்டப்பட்டோமா இல்லை நாங்கள் போய் உரண்டை எடுத்தோமா? கிடையாது. அந்த கொடி லான்ச் ஆகிற நேரமா பார்த்தா அவங்க ஒரு பதிவை போடுறாங்க. நாங்க வந்து ஒரு போட்டியாவோ எதிரியாவோ நாங்க யாரையுமே நினைக்கல. நாங்க எங்க கொடியை வெளியிடுறோம், நாங்க ஒரு விஷயத்த பண்றோம், மக்களை சந்திக்க போறோம், நாங்க மக்கள் கிட்ட போய் பேச போறோம். ஏத்துக்கிட்டா நாங்க போராட போறோம், ஏத்துக்கலாம்னு தொடர்ந்து போராட போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 வருஷமா ஆண்ட ஒரு கட்சி, 5 முறை முதலமைச்சராக இந்த ஒரு கட்சி வந்து இப்போ ஒரு கொடி வெளியிட்ட பார்த்துட்டு இவங்க திடீர்னு அந்த நேரம் பார்த்துட்டு ஒரு உதயநிதியை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி முன்னாடி கொண்டு வராங்கன்னா அப்போ நீங்க உங்கள்கிட்ட இருக்கிறதுன்னு உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லையா, நீங்க பயப்படுறீங்களான்ற மாதிரி இருக்கு. சரி நீங்க போட்டீங்களா, அது கண்டினியூவா வச்சிருக்கீங்களா, அதை ஏன் டெலிட் பண்ணீங்க? உடனே இவங்க டெலிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை அப்போ மேல இடத்துல ஏதோ சொல்லியிருக்காங்க, ஐயோ உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலைன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தான் அந்த பதிவை வந்து அவங்க டெலிட் பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து யாருமே வந்து போட்டியாவோ எதிரியாவோ நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க கொள்கையை மக்கள் கிட்ட சொல்ல போறோம். இந்த பாருமா நாங்க இதுதான் சொல்ல போறோம், இதுதான் செய்ய போறோம். இதுல இருந்து நாங்க என்னைக்குமே வந்து மாற போறது கிடையாது. எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணிக்க போறது கிடையாது. எங்களோட அரசியல் எல்லாமே மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தான் பண்ண போறோம். எளிய மக்களுக்கான அரசியல் தான் பண்ண போறோம். சம உரிமை சமத்துவத்தை தான் நாங்க பேச போறோம், போதிக்க போகுது. எங்க கொள்கையும் அதை தான் சொல்ல போகுது. அதுதான் அந்த கொடியிலையும் உங்களுக்கு வருது. நாங்க அதை தான் பண்ண போறோமே தவிர நாங்க வந்து திமுகவையோ அண்ணா திமுகவையோ இல்ல மற்ற கட்சிகளையோ தாக்கியோ விமர்சனம் பண்ணியோ அவங்க செய்யற குறைகள் நம்ம எடுத்து சொல்லலாம். குறைகள் இப்ப திமுக இந்த பிரச்சனை பண்ணிருக்கு, இது இந்த தவறு பண்ணிருக்கு, அதிமுக இந்த தவறுகள்லாம் முன்னாடி பண்ணதுனால இப்ப நாங்க அனுபவிக்கிறோம், நீங்க ஏன் முன்னாடி இது பண்ணீங்க, நீட்டுக்கே நீங்க அமைதியா இருந்தீங்க, அம்மா இருக்கவர்களும் அம்மையார் ஜெயலலிதா இருக்கவர்களும் உங்களுக்கு நீட்டு வரல, நீங்க இருக்கும்போது வந்துருச்சு, இப்போ நீங்க ஏன் சும்மா இருந்தீங்கன்னு எடப்பாடி அவர்களை பார்த்து நம்ம கேள்வி கேட்கலாம். புரியுதுங்களா? நீங்க வந்து நாங்க எப்படி சொல்றது, நான் பிஜேபி வந்து எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டு நாணய வெளியிட்டு விடால் நீங்க எப்படி கொஞ்சம் குழாவீங்கன்றது மாதிரிலாம் நம்ம வந்து பேசலாம், விமர்சனங்கள் வைக்கலாமே தவிர அவங்க மேல வந்து எங்களுக்கு எந்த தனிப்பட்ட முறையில எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. கட்சி ஒரு விஷயத்த சொல்லுது, அது தவறுனாலும் தவறு. ஒரு திட்டங்களை கொண்டு வரீங்க, அந்த திட்டம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படுறதா இருக்கா, அது ஓகே ஏத்துக்கிறோம், அது வரவேற்கிறோம். எங்க தளபதி என்ன சொன்னாரு, தமிழக அரசு கொண்டு வந்த அந்த நீட்டு சம்பந்தப்பட்ட மசோதாக்குன்னு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு ஓப்பன் பேசினாரு. உங்களுக்கு நல்லதுன்னா நல்லதுங்க, கெட்டதுன்னா கெட்டது. எந்த இடத்துலயும் எங்க தளபதி வந்து யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. சோ அவங்களுக்கு பயத்தின் வெளிப்பாடாக தான் அந்த பதிவை பார்க்குறேன். அதனால தான் நாங்க கூலா ஹேண்டில் பண்றோம், எங்களுக்கு ஒரு பயம் கிடையாது. இப்போ பொதுவாகவே விஜய் அவர்களுக்கு எதிர்ப்புகள் அப்படின்றது நிறைய வரும். இப்போ இந்த மாதிரியான கொடி அறிவிப்பு, அதுக்கு போலீஸ் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது எதிர்ப்புகள் எதுவுமே வரலையா? இல்லை, அதுக்கு தான் வந்து பர்மிஷன் வந்து அவங்க நம்ம பிளான் பண்ணது ஆதித்யா ஸ்டுடியோவில் வந்து பிளான் பண்ணாங்க. அது ரொம்ப இன்னும் கூட்டம் அதிகம் வருன்றதுனால அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இன்னும் வேற இடம்லாம் கூட பிளான் பண்ணாங்க. இல்லை வேற எங்கன்னா வச்சா வந்து அதுக்கான உரிய பர்மிஷன் வாங்கணும், அந்த கொடி கம்பம் வைக்கணும்னா நீங்க 10 நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் வந்து நகராட்சியில் வந்து எடுத்துட்டாங்கன்னா அது ஒரு விமர்சனமாகும். அதெல்லாம் நிறைய அதுல நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால தான் பார்த்தாங்க, சரி ரைட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கட்சி அலுவலகத்திலே ஒரு கொடியை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். அங்கேயே ஓப்பன் பண்ணி நம்ம லிமிட்டடான ஆட்களை மாவட்ட நிர்வாகிகளை மட்டும் கூப்பிட்டு ஒரு 250 பேர் 300 பேர் நிலையில வந்து முன்னாடி அதை நம்ம ஓப்பன் பண்ணி முடிச்சிடலான்றதுனால தான் அந்த பிளான் பண்ணது. நிச்சயமா வந்து தளபதிக்கு வந்து தடைகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நம்ம அதை பார்த்து பழக்கப்பட்டவங்கன்றதுனால எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது மாதிரி இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்கத்தான் போறோம், நாங்க போராட தான் போறோம். அதுக்கெல்லாம் துணிஞ்சுதான் எங்க தலைவர் வந்து அரசியல்ல இறங்கி இருக்காரு. நாங்களும் அவர் பின்னாடி அவருக்கு அரணா நாங்க நிக்க போறோன்றதுனால இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. நீங்க எவ்வளவு பிரச்சனைகள் தடைகள் கொடுத்தாலும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கான உரிய பாடத்தை நிச்சயமா 2026 மக்கள் அவங்களுக்கு புகட்டுவாங்க. அது என்னைக்கும் மறந்துடக்கூடாதுன்றது தான் இந்த இடத்துல நான் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தா நான் இந்த இடத்துல வைக்கிறேன்.
ஆனால் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதுனால இதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அதே அளவுக்கு சில விஷயங்களை கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க மக்கள். என்னென்னா விஜய் அவர்கள் வந்துட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. பின்வரிசையில் தான் சந்திரசேகர் அவர்களையும் அவங்க அம்மாவையும் உட்கார வச்சிருக்காங்க. அவங்க அம்மா கூப்பிடும்போது அவர் கண்டுக்காமல் போகிறாரு. இதற்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க ஒய்ஃப் ஏன் வரல. இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்கல்ல, இதற்கு நீங்கள் ஒரு கட்சி தொண்டனா நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சி. அது வந்து வீட்டுக்கு ஒரு எப்படி சொல்றது, வீட்டோட கும்பாபிஷேகமா கிரகப்பிரவேசமோ ஒரு 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 இல்ல திருமணமோ சுப நிகழ்ச்சியோ கிடையாது. அம்மா அப்பா பக்கத்துலாம் உட்காந்து பண்றதுக்கு. அங்க என்னன்னா மாவட்ட நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல் வரிசையில பொதுச் செயலாளர், அதுக்கு பிறகு வந்து மாவட்ட நிர்வாகிகள்லாம் உட்கார வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்திலே தான் அம்மாவும் அப்பாவும் உட்கார வச்சிருந்தாங்க. அதில் அவங்களுக்கு மரியாதை நிமித்தமால எந்த ஒரு குறையும் இல்லை. தளபதி அவர்கள் பேசும்போது கூட வந்து இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அந்த கூட்டத்தில் அவர் போகும்போது ரொம்ப ரஷ்ஷு வந்து அவரை நெருக்குது. அந்த டைமில் வந்து அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த இடத்துல அவங்க அம்மா அவர்கள் வந்து கை பிடிக்கிறாங்க. அவருக்கு வந்து அவர் கவனிக்கல. அவர் கூட்டம் தள்ளுதுன்னும் போது அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த தட்டு வாங்கிட்டு அவர் காருக்குள்ளே ஏறி அவர் கிளம்பிட்டார். அது வந்து ஒரு அந்த இடத்துல கவனிக்க முடியல. ஏன்னா அங்கே உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் நின்றாலே நம்மளுக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ண வராது. அந்த டைம்ல ஒரு அதெல்லாம் எதர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ அவர் நினைச்சா அவர் வீட்டுக்கு போயிட்டு கூட உட்காந்து பேசலாம். நீங்க ஏன் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்க கருத்து ரீதியாக ஒரு விஷயத்த பார்க்குறீங்களா? தனிப்பட்ட முறையிலேயே இவங்க ஃபோக்கஸ் பண்றது. நீங்க நல்லா பாருங்க, பாசிட்டிவா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுல நமக்கு விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இப்போ கட்சி ரீதியாக ஒரு விஷயத்தை அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, கொடி அனௌன்ஸ் பண்ணுறாரு, கொடியை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கரெக்டாக இருக்கேப்பா, இது தமிழர் பண்பாடுன்றாங்க, சமத்துவன்றாங்க, சகோதரத்துவன்றாங்க, சமூக நீதின்றாங்க, அனைவருக்குமானவர்ன்றாங்க, தமிழர் மரபுன்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் கரெக்டாக சேர்ந்து வருது, எல்லாமே பொருந்தி வருது. நமக்கு மாற்றம் வந்துருவானோ, சரி ஓகே, இதில் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பர்சனலாக இறங்குவோம், நோண்டு வீடியோவில் எதனா நோண்டு. அதுக்குன்னு 2-3 டிவி சேனல்ஸ்லாம் இருக்காங்க, சுற்றி போட்டு அப்படியே பிஜிஎம் போடுவாங்க, டன் 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 போட்டு பாத்தியா அம்மாவை வந்து உதறிய விஜய் போட்டு வியூஸ் அள்ளுவோம். ஒரு 1 மில்லியன் வரும். எதிர்ப்புன்றது ஒரு பக்கம் இருக்கத்தானே செய்யும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்பவுமே இருமுகங்கள் இருக்கு. அது இந்த வாட்டி வந்து பாசிட்டிவ் வந்து ஒரு 95% ஏறி போயிடுச்சு. ஒரு 5% வந்து இந்த மாதிரி சில விமர்சனம் வைக்க முடியாம வேற வழி இல்லாம இந்த கண்டென்ட் எடுத்துன்னு வந்து முன்னாடி வச்சு பாத்தியா இப்படிலாம் பண்ணிட்டாங்க, இப்படிலாம் செஞ்சுட்டாங்களான்றாங்க. அதை நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு நம்ம தள்ளிட்டு நம்ம எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கு, எத்தனை பேர் கொண்டாடுறான், எத்தனை பேர் செலிப்ரேட் பண்றான், எவ்வளோ இடங்கள்ல இருந்து ஃபோன் கால்ஸ்லாம் வருது, வாழ்த்துக்கள் சொல்றாங்க, கொண்டாடுறாங்க, நல்ல ஒரு விஷயத்த முன்னெடுத்து வச்சிருக்காருன்றாங்க, டீட்டெயிலிங் பேசுறாங்க, அதை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யானை எதுக்கு பயன்படுத்திருக்கீங்க, எதுக்கு வாகை பூன்றாங்க, எதுக்கு சிவப்பு மஞ்சள் சொல்லி இந்த கொடி சார்ந்து வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விமர்சனம் போய்கிட்டு இருக்கும்போது இதுல விமர்சனம் பண்ண முடியாத ஒரு சில பேர் அந்த மாதிரி விமர்சனங்கள் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு பதில் சொல்லி அவர்களை பெரியாள் ஆக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இவனோட நோக்கமே திட்டுறது தான், அபியூஸ் பண்றது தான், தளபதியோட புகழை வந்து கலகம் தெரிவிக்கிறது தான் அவன் வேலையை நம்போது. அவனை பத்தி பேசினீங்க, அவனை நம்ம பெரியாள் ஆக்கணுன்றதுனால இக்னோர் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டியை நோக்கி போவோம். நமக்கு நிறைய வேலை இருக்குது தலைவா. இனிமேல் மக்களை சந்திக்கணும், பேசணும், கொள்கையை சொல்லணும், நம்ம கட்சியில் அவங்களை இணையத்துக்கு என்னென்ன வேலைகளோ பார்க்கணும், அவங்கள வந்து வாக்காளர்களாக மாற்றத்துக்கு என்னென்ன வேலைன்னு பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றணும், அவர்களை அரசியல் மயப்படுத்தணும், அரசியலை படிக்க சொல்லணும். எனக்கே வந்து பெருசாக அரசியலாம் தெரியாது, பார்க்கறத வைக்கிறத வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ நமக்கே நிறைய பொறுப்பு இருக்குது. பெரியார் புத்தகங்கள், அரசியல் வரலாறு, என்னென்னலாம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி திடீர்னு 1955 நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு என்ன பதில் சொல்ல வரோம்? ஆக நான் அரசியல் மயப்படுத்திக்கணும், நான் முதல்ல அதில் ட்ரைனிங் எடுத்துக்கணும், நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வீடியோ மூலிமா பல பேருக்கு அதை ஷேர் பண்ணணும், தொண்டர்களை ரசிகர்களாக இருக்கவங்களை தொண்டர்களாக வந்து அரசியல் மயப்படுத்தணும், அரசியல் பேச வைக்கணும். இப்படி எங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது உங்களை மாதிரி பெரிய பெரிய வில்லனுங்களாம் இருக்காங்க, உங்ககிட்டலாம் வந்து சண்டை சேர்த்து எங்களுக்கு டைம் கிடையாது. அதனால அவங்களை இக்னோர் பண்ணிட்டு எங்களோட நோக்கத்தை பார்த்து நாங்கள் எங்களோட இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களுடைய வேலையை செய்ய விடுங்க தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, ஆனால் இப்போ கட்சி பேரில் வெற்றி இருக்கு, கொடியிலையும் வாகை இருக்கு. வாகைங்கிறது என்ன? யாராவது வெற்றி அடைஞ்சாங்கன்னா வாகை சூடுவாங்க. ஸோ இப்போதான் அரசியல் இருந்தீங்க, அதுலேயும் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாகை மூலியமா தெரிவிக்கிறீங்க. ஸோ இந்த வெற்றியை நோக்கி எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா போறோம் அப்படிங்கிறதே எங்கள் எண்ணமே வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? அதாவது எங்க தளபதி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சந்திச்சது முதல்ல தோல்விதான், விமர்சனங்கள் தான், அபியூசர்ஸ் தான். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் யார் பார்ப்பாங்க, இந்த படம்லாம் படமா, எல்லாம் ஓடுமா, டைரக்டர் பையன் வந்துட்டான், இப்படியான எதிர்மறை விமர்சனங்களை மட்டுமே பார்த்து வளர்ந்தவர் எங்க தளபதி. அவருக்கு வந்து விமர்சனங்கள் புதுசு கிடையாது. இதை விட பெரிய பெரிய விமர்சனம் வரப்போகுது. எங்களுக்கு என்னன்னா, எங்கள் எண்ணம், எங்கள் செயல், எங்கள் நோக்கம் எல்லாமே வெற்றியை நோக்கினதை மட்டும்தான் இருக்கும். இந்த 2 பெரிய யானைகளை அடிக்கணும்னா அதை விட பலம் பொருந்திய யானை வந்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் எங்கள் கட்சியிலையும் பாருங்க 2 யானை வச்சிருக்கோம். அடிச்சு நொறுக்குறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. 26 நிச்சயமாக வெற்றி
தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கும். வெற்றி வாகையை தமிழக மக்கள் தளபதிக்கு சூடுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். ஆனால் பொதுவாக இப்போ அரசியல் வேறு மாதிரி இருக்கும், சினிமா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் அரசியல் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவரோட அந்த கட்சி கொடியை டீகோட் பண்ணுறாங்க, பாட்டை டீகோட் பண்ணுறாங்க, அடுத்து அவரோட மாநாடு அப்டேட் எப்போ, அதுக்கடுத்து அப்டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அரசியல் பயணத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு சினிமா பயணம் மாதிரியே மக்கள் பார்க்குறாங்க, ரசிகர்கள் பார்க்குறாங்க, தொண்டர்கள் பார்க்குறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சினிமா பயணம்ன்றது கிடையாது, அறிவிப்பு அப்படி வருது. ஏன்னா அப்படியே பழக்கப்பட்டாங்க நம்ம மக்கள் வந்து. என்னன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாவோட ஆதிக்கம் என்னன்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ ஒரு விஷயத்த நம்ம அப்படி போட்டோம்னா அது வந்து பல மில்லியன் வியூஸ் கிட்ட போகுது. நம்ம சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த வந்து பல லட்சம் பேர் பார்க்குறாங்க. அந்த அறிவிப்புகள் அந்த சோஷியல் மீடியாவில் போடும்போது அது பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் ஒரு படத்துக்கான விஷயம் அதே பண்ணுறீங்களேன்னு. மாநாட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறிடும். இனிமே வந்து உங்களுக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்புகள் இருக்கு. பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. வெளியே வர சொல்லு, வெளியே வந்தா என்ன நடக்கும்னு தெரியாது உங்களுக்கு. வெளியே வரும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நிறைய பேர் நான் கூட என்னோட பதிவு கீழே நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் உங்க தலைவர் வெளியே வர சொல்றா, அப்புறம் பார்க்கலாம். பத்திரிகையாளர் சந்திக்க சொல்றா, அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அவர் எல்லாரையும் சந்திக்க தான் போறாரு. நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தான் போறாரு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? பதட்டப்படுறாங்க தலைவா இவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்பயே வந்து என்னன்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அவர் சுருக்கிட்டு இப்பயே முடிச்சு விட்டுறலாம். நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு வராம போயிடுறாங்க. இவரு அந்த மாதிரி பண்ணிடலாம். ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இவர் எப்படியாச்சும் டீக்ரேட் பண்ணிட்டு இவர் எப்படி வராம போய் இவர் தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் வேலை பார்க்கலாமா எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இந்த 6 மாசமே அந்த வேலையை பார்க்குறாங்க. எங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, எப்படிலாம் இவங்க வந்து மட்டம் தட்டை பார்க்குறாங்க, ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறதுக்கு என்னென்னலாம் வேலை செய்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோன்றதுனால நமக்கு நல்லாவே தெரியும். அதை நாங்கள் 10 வருஷமா அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா அவருக்காக நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து சினிமா சண்டை போட்டு இருந்த ரசிகர் கூட்டம் வந்து நீங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நீ அப்படி பண்ணிய, நீ மட்டும் நான் ஒழுங்கா, நீ இது செஞ்சேன்னு ஆதாரத்தோடு எடுத்து அடிக்கிறாங்க நம்ம பசங்க. இப்போ சோஷியல் மீடியால பதில் சொல்ல முடியல. மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆன்லைன் ஐடி விங் இருக்கு. அந்த கட்டமைப்புன்றது நம்ம கிட்ட ஸ்ட்ராங்காவே இருக்கு. நாங்க இப்படி நினைச்சோம்னா 10 மில்லியன் அடிக்கலாம். ஒரு ஹேஷ்டாக போட்டா ஒரு 10 மில்லியன்ன்றது அசால்ட்டா ஒரு சில மணி நேரங்களே கொண்டு வர அளவுக்கான சோஷியல் மீடியால வந்து ரசிகர்களோட பட்டாலும் கொட்டி கிடக்கு. நமக்கு அங்க ஆதரவு குரல் அப்படி இருக்குன்னும் போது ரசிகர்களுக்கு அப்படி அது பார்க்குற வெளியிருந்து பார்க்குறவங்க அப்படி தெரியுது. இவங்க சோஷியல் மீடியாலே பண்றாங்க, அறிக்கைகளே வந்துகிட்டு இருக்குன்னும் போது அவர் அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காரு, எனக்கு 2 படம் கமிட்மெண்ட் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், முடிச்சுட்டு வந்துட்டு நான் முழு நேர அரசியல்வாதியா போக போறேன், நான் சினிமா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ அவருக்கு எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமும் அந்த அறிக்கையை படிச்சதுக்கு அப்புறமும் நீ திரும்ப என்ன பண்ற? அதே விமர்சனம் தான் வைக்கிறேன். நீங்க லெட்டர் பேட் பண்றீங்க, அதை பண்றீங்க, இதை பண்றீங்க. ஏன்னா அவர் வெளியே வந்தாதான் லட்சக்கணக்கான பேர் கூடுறாண்டா, ஆயிரக்கணக்கான பேர் வரான். அந்த கலாச்சாரம் மேட்டர்னு அவங்களுக்கு நான் சொன்னேன், அவ்வளவு கூட்டம் வருது. அவருக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அவங்க அந்த வந்து கூட்டத்தில் வந்து நின்றுட்டாருன்னா எவ்வளவு ஜனம் வருன்றதுல உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் வந்து வேணும்னு சொல்றது, ஏன் வரல, ஏன் பேசல. அவர் எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்காரு, எல்லா பிரச்சனைகளும் பேசிட்டு தான் இருக்காரு. இப்போ அந்த சிஏ பிரச்சனைல இருந்து ஆரம்பிச்சு பல தமிழ்நாட்டில் நடந்த பல இப்போ அந்த போதை தடுப்பு மேட்ரு, நீட்டு மேட்டர்னு சொல்லி எல்லாத்துக்குமே அவர் பேசிட்டு தான் இருக்காரு. இடம் கிடைக்கும் போது, சமயம் வரும்போது அந்த இடத்துல அவரோட குரலை பதிவு பண்ணி தான் இருக்காரு. இப்போ அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுறாரு அவரு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு, எவ்வளவு தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் பார்த்திருக்காருன்றதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தூத்துக்குடியில் அந்த துப்பாக்கி சூடு நடந்த மேட்டர்ல வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும், அனிதா பிரச்சனையாக இருக்கட்டும், நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக போராட்டம் பண்ணதாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களுக்காக அவர் பேசியிருக்காரு. இவங்க நம்ம இப்போதான் வந்து விஜய் வந்து அரசியல் பேசுறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் எப்பவுமே அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க அவருக்கான குரலை பதிவு பண்ணுவோம் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. பார்ப்போம். 26 நோக்கி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாண்ணே, பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றிண்ணே. மகிழ்ச்சி. நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste the Daily.